அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டிகை தான் நான் வாங்கியிருந்தேன். பட்டு புடவெல்லாம் கட்டினா வச்சுக்கா நல்லா அழகா இருக்கும். பட்டு ஒரு கட்டப்பட்டு கட்டி அங்க ஒருத்தர் செப்பல் போடுறாரு பாரு. அம்மாக்கு பாய் சொல்லு. பாரு அம்மாக்கு பாய் சொல்லிடுறாரு, ஆயாக்கு பாய் சொன்னா சொல்ல மாட்டாராம். சங்கீதா பாம்பு இருக்க போதே எல்லாமே மெட்டீரியல் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணது எல்லாமே செல்லு ஏறிச்சு எல்லாமே. என்ன சொன்னாரு? நல்லாவே இருக்காது, எப்படி சாப்பிடுறதுன்னு அப்படியே சொன்ன மாமா. வெள்ளாட்டுக்கு அப்படி சொல்லு. பாய் யாருக்குமா பாய்? தாத்தா வீட்டுக்கு போறியா? எனக்கு பாயா ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறாங்க. ஜஸ்விதா காலில் இருந்து செப்பல் எடுத்து வச்சுன்னு எனக்கு பாய் சொல்லின்னு இருக்காரு. அம்மா தாத்தா வீட்டுக்கு போற, தாத்தா வீட்டுக்கு போறேன்னு. ஜஸ்டா தாத்தா இங்க வருவாரு, நீங்க வருவா. ஏன் ஆயா வீட்டுக்கு போறியா? ஆயா வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டிகை தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா போட்டு காட்டினேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக. சூப்பரா இருக்குமா, நல்லா அழகா. நார்மல் இந்த புடவைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட்டு புடவைலாம் கட்டினா வச்சுக்கா நல்லா அழகா இருக்கும். பட்டு புடவை கட்டி பூலாம் வச்சா சூப்பரா இருக்கும். இந்த செயின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா இந்த செயின் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் நான். சூப்பரா இருக்குமா உனக்கு அழகா. இப்போ நான் கழட்டி வச்சுக்குவேன், சும்மா போட்டு காட்டினேன். நகை காட்டும் போது அது இல்லைல்ல, அதனால இப்போ போட்டு பார்த்தேன். நல்லா சூப்பரா இருக்கு. இது மாதிரி தங்கத்துல வாங்கிடலாம் நம்ம. ஓகே என்னம்மா? வாங்கி தரேன். எங்க அம்மா எனக்கு காசு எடுத்து வரும், நான் வந்து வாங்கி தருவேன். என்னடி காசு வச்சுக்கிட்டி தங்கப்பட்ட வச்சுக்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு அழகா தலை சீவி எவ்வளவு அழகா பூ வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க வந்ததுல இருந்து அழகா கொண்டை போட்டுக்கினாரு அவரு. சூப்பரா இருக்கேம்மா. ஏமா 2 நாள் இருந்துட்டு போகுது, அதுக்குள்ளே கிளம்புற? அப்பா அங்க தனியா இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? வீடியோ எப்படி இருந்தது? சூப்பரா இருக்குது. அம்மா வந்து வீடியோ பாக்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆசையா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி வந்தாங்க. ஏன்னா நம்ம தர போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தாங்க. ஆமா நில வைக்கிற ஃபங்க்ஷன் அப்ப வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப பினிஷிங் ஸ்டேஜ்ல பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. பெயிண்ட் அடிச்ச பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்தாங்க. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2-3 நாள்லயே ஹோம் டூர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் போட்டுருவேன். ஏன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. கிளீன் பண்ணிட்டு ஹோம் டூர் வந்து போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஆர்வமா பார்க்கலாம். நிறைய பேர் ஆவலா இருக்கு உங்க வீட்டை பார்க்க காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் தான் கீழே இறங்குமா போலாம். உன்னை வாவான்னு கூப்பிடுறா. ஆமா பா. ஆயா பா பான்ற. கழட்டி வச்சுட்டு போமா செயின் நாங்க எல்லாம் மறந்துட போறேன். ஏன்னா இங்க இருந்தா நான் இங்கே வச்சிருப்பேன். ஆமா அம்மா புடவை அப்பா ட்ரெஸ் எல்லாம் கூட இங்கே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு என்கிட்ட. சரி நான் கழட்டி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கட்டப்பை எடுக்கிறாங்க. இவர் கட்டப்பை எடுக்கட்டி அங்க ஒருத்தர் செப்பல் போடுறாரு பாரு. என்னம்மா தாத்தா வீட்டுக்கு போறியா? டேங்கப்பா அம்மா கூட இருமா நீ. தாத்தா எங்க வீட்டுக்கு வருவாரு. தாத்தா பைத்தியம் முடிச்சுட்டதுக்கு எப்போ பார்த்தாலும் தாத்தா தாத்தா நீ கிடக்குறாரு. ஆயாக்கு பாய் சொல்லிட்டு அம்மா கூட சமத்தருவோம். நான் சாக்லேட் தருவேன். உனக்கு சாக்லேட் வேணுமா தாத்தா வேணுமா? சாக்லேட் வேணுமா தாத்தா வேணுமா? தாத்தா வேணுமா? எவ்வளவு அழகா சொல்லுறா. நீ அம்மா கூட வருமா? அம்மா வேணாமா? ஏண்டி அம்மா வேணாமா தங்கம்? தாத்தா வேணுமா? தாத்தா வேணும். அவர் கத்துக்கினாரு தாத்தா வேணும் தாத்தா வேணும்ன்றதுக்கு. அம்மா உனக்கு நான் சாக்லேட் தருவான். அம்மா சாக்லேட் வச்சிருக்கேன். சாக்லேட் தரேன். அம்மா கிட்ட வா. வேணாம் வேணாம் கை ஆட்டுறத போறேன். அம்மா வேணுமா தாத்தா வேணுமா? தாத்தா எந்த கண்ணு தேடுது? தாத்தா அந்த கண்ணு தேடுதாண்டா. சரி அம்மாவெல்லாம் கண்ணு தேடலையாம்மா? அம்மா எந்த கண்ணு தேடுதா? அப்ப அம்மாட்ட போ. அப்பாட்ட எடுத்து போட்டா
அப்பாட்ட விட்டுட்டு அப்படியே ஊருக்கு போட்டா தாத்தா தாத்தா வீட்டுக்கு போறதுக்குள்ள ஊருக்கு வந்தாலே இப்போ போகும்போது அழுவும் வர ஜெஷிதா. அம்மா பத்தியா சாச்சி வச்சுக்கிறேன். அம்மா கிட்ட வா. அம்மா வைக்கிறவா செந்தா சாக்லேட் இந்தா சாச்சி இந்தா. சரி அம்மா கிட்ட வா. சாக்லேட் தான் வாங்கிக்கணும்ல. அப்ப அம்மா கிட்ட வா. இன்னொரு சாக்லேட் வச்சு தீர்ந்த உடனே நம்ம தருவான். சரி பார்த்து போயிட்டு வாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஃபங்க்ஷனுக்கு முன்னா நாளே சீக்கிரமா வந்துருங்க. மாடு தீனி போட்டு. சரி ஆயாக்கு பாய் சொல்லு. முத்தா குடு ஆயாக்கு. ஆயாக்கு முத்தா குடுறி. பாய். பஸ்ல தூக்கி போயிடுமா அப்படியே. அவரை செப்பெல்லாம் அவரே எடுத்து போட்டுன்னு போறான். தூக்கி போ. நான் வந்து பொறிமா வாங்கிக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாரு போற அவரு. பாய் பாய். பாய் சொல்லு. ஆயாக்கு பாய் சொல்லு. ஆயாக்கு பாய் சொல்லு. அம்மாக்கு பாய் சொல்லு. பாரு அம்மாக்கு பாய் சொல்லிடுறாரு. ஆயாக்கு பாய் சொன்னா சொல்ல மாட்டாராம். சரி சரி பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ் ஜஷ்தா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமும் பாய் சொல்லிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுக. இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டாவ. ஸோ அதனால் மறைய வச்சு அவளுக்கு பூச்சிலாம் காட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதிசயம்தான். அம்மா வந்துட்டாங்க இல்லையா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்த வேலையா வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா கட்டணும் இல்லையா. முத கொட்டா தான் கட்டணும். ஆமாம். ஸோ மாமா வந்து பார்த்தீங்கன்னா கொட்டைலாம் பிரிச்சுட்டு இருக்காரு. ஸோ மாமா கூட ஹெல்ப் பண்ணி இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஓகே. ஆமாம் வீட்டு பக்கத்துலேயே ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணணும். இருக்கிறதெல்லாம் பொறுமையாக க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வெளில வந்து இதை எடுத்துடலாம். ஓகே. சரி. தனியாக வந்திருக்காரு. மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. மாமா எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. சரி சரி. ஏதாவது ஹெல்ப் வேணுமா வேணாமா? அவுத்து கொடுத்து வாங்கி வாங்கி போய். அடையெல்லாம் நல்லா இருக்கா? அண்ணன் மேலே போட்டுருவேன். என்ன 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை செய்யறோம். சங்கீதா வந்து கொட்டா கட்டும் போது கூட வரல. வீடு முடிஞ்ச உடனே தான் இப்போ வந்து ஆர்வமா வேலை செய்யறாரு. சரி சரி. எல்லாமே சுத்தமா கிளீன் பண்ணணும். ஓகே. வீடு சுத்தி நல்லா கிளீன் பண்ணும். ஆமா. மொட்டை மாடி ஏறி வர்றது கஷ்டமா இருக்கும் சாப்பாடு போறதுக்கு. அதனால இங்கே சாப்பாடுலாம் போடுற மாதிரி கிளீன் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா வேலை செய்யறத பார்க்கவே அவ்வளோ ஜாலியா. சங்கீதா பாம்பு இருக்க போதே ஓடிட்டு இருக்குமா? சரி சரி. கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டு ஃபயர் பண்ணா ஈஸியா இருக்கும். அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மெட்டீரியல் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணது எல்லாமே செல்லு ஏறிச்சு. எல்லாமே நல்லா இருந்திருக்கும். கொட்டா போட்டோம். கொட்டா அடி பக்கமா ஒன்று பார்த்தீங்கன்னா செல்லு எடுத்தீங்க. இல்லை 1.25 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் 2 மாசம் இருக்கும். சங்கீதா மாமா தான் வேலை செய்யறாரு. வேடிக்கை தான் பாக்குற நீ. பாரு எவ்வளவு கழுவி எடுத்து போட்டுருக்காங்க. பா எவ்வளவு கழுவி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி ஒரு 12 ஆயிடுச்சு. போய் லஞ்ச் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்து கிளம்புறேன். இப்போ மாமாலாம் வந்து சாப்பிடுவார். காலையில் சாப்பிடவே இல்லை. நாங்களும் காலைல இட்லி கடையில் வாங்கி சாப்பிட்டோம். காலைல சமைக்கவே இல்லை. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறோம். ஆமா சரி கிளம்பு. 1 ஹவர்ல வீட்டுக்கு வரலாங்க. சரி போலாமா? சாம்பார் தான் வைக்க போறேன் பாரு. பச்சை மிளகாய் வைக்குமா அவருக்கு? நம்ம வந்து நான்வெஜ்லாம் சமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சாப்பிடக்கூடாதுன்னு. அதனால ஒரு 10 நாள் பத்திரிக்கை வச்சுட்டு சமைக்கல.
அன்னைக்கு போனோமா ஞாபகம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதனால நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடல, சமைக்கிறது இல்லை. நம்ம வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு விரதத்தில் இறங்கிட்டோம் நாங்கள். போயிட்டு சாம்பார் வைக்கலாம். ஓகே, லஞ்ச் சமைக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன். லஞ்ச் வந்து சாம்பார் செஞ்சுட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம இன்விடேஷன் அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் மேக்ஸிமம் சமைக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சீக்கிரமா கிளம்பி போயிடுமா, சாயங்காலம் இன்விடேஷன் வைக்கிறதுக்கு போனாலும் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல தான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதே. நீங்க மாமாலாம் வர வந்து வேலை செய்யறாருங்களா, ஸோ எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு சமைக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கிளீனிங் ஒர்க் முடிஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டு வேலையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க வெளியிலாம் கொஞ்சம் கிளீன் பண்ணலாம் சொல்லிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ உள்ளெல்லாம் கிளீன் பண்ணாதான் பெயிண்டே அடிப்பாங்க. பெயிண்ட்லாம் இன்னும் அடிக்கவே இல்லை. ரொம்ப நாள் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. முடிச்ச வரைக்கும் போதும் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. அவுட்டர் ஓரளவுக்கு கிளீன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணணும். வேக்யூம் கிளீனர் எடுத்து போய் வச்சு கிளீன் பண்ணணும். டஸ்ட் எங்க பார்த்தாலும் டஸ்டா கிடக்கு. மொட்டை மாடிலாம் கழிச்செல்லாம் தான் போனேன், லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ள வந்து எப்படி டைம் போகுதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கடை 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 கடைன்னு ஓடி போகுது. இன்னைக்கு இப்போ லஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு கிளீன் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கவர் பண்ணியாச்சு. இன்னும் ஊர் பத்திரிக்கை வைக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும். ஸோ ரிலேட்டிவ்லாம் ஃபுல்லாகவே வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து பாத்தீங்கன்னா வேலை இருக்கு. ஈவினிங்குமா வந்து வெளியே கிளம்பணும். ஸோ அதனால நைட்டுக்கும் சேர்த்தே சாப்பாடு செஞ்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு ஃபங்க்ஷன் பண்றதோட இந்த இன்விடேஷன்லாம் வைக்கிறது தான் பெரிய இது. எல்லா வீட்டுக்கும் போனா நாயெல்லாம் வேற இருக்கு. இன்விடேஷன் வைக்கிறது செம காமெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாய்க்கு பயந்து பயந்து எட்டையே நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இப்போ இன்விடேஷன் வைக்கும் போது எவ்வளோ சிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்விடேஷன் வைக்கிறது 2-3 நாளா ஒரு வாரமா அலைஞ்சுன்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சொந்தக்கார வீடு தூரம் தூரமா இருக்கு. எல்லாரும் இருக்கிற டைமா போகணும்ட்டு காலையிலே பனி டைம் வரையா பாப்பா தூக்கின்னு காலையிலே கிளம்பிடுறோம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் போனோம்னா வரதுக்கு ரொம்ப லேட் ஆகி போகுது. இன்னும் ஒரு 2 நாள் பத்திரிக்கை வைக்கிற வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கடை 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 கடைன்னு ஓடிடுச்சு. இன்னும் 10 நாள் தான் இருக்கு நம்ம கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனே. நாள் எப்படி போச்சுன்னே தெரியல பாப்பா, வேகமா போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா கிட்ட நெருங்க வீட்டுல இருந்தா எல்லா காய்கறியுமே எடுத்து போட்டாச்சு. கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், முள்ளங்கி எல்லாமே போட்டு சாம்பார் வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் தான் இல்லை, மாங்காய் இருந்தாலும் சூப்பரா இருக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு. மாங்காய் மட்டும் மிஸ்ஸிங். சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டேன்னா மாமாவை கூப்பிட்டா வந்து சாப்பிடுவாரு. கொட்டா போட்டதும் எங்க மாமா தான் வந்து பாத்தீங்கன்னா கொட்டா போட்டாரு. அவங்க வீட்டுல இருக்க கழி தான் எடுத்துன்னு வந்து கொட்டாலாம் போட்டோம். ஸோ மூங்கில் கழி, பெரிய பெரிய கழிலாம் மாமா வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரியே அவர் பிரிச்சு எடுத்துட்டு போறதுக்காக அவர் வந்து கூப்பிட்டு வந்தோம். அவர் பிரிச்சும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போடுவாங்க. வேலி அடிக்கிறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மாமாவே கூப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் எப்போ ஹெல்ப் கூட்டாலும் வந்து பண்ணுவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தாய் மாமா, எங்க அம்மாவோட தம்பி, சொந்த தம்பி தான் அவர். வந்து பாத்தீங்கன்னா வாய் அடிச்சுட்டு மணி நேரம் அங்கதான் இருந்தோம். அவர் என்ன வந்து பாத்தீங்கன்னா கலாய்க்கிறது, நான் அவரை கலாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே காமெடியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். நான் சமைச்சு முடிச்சுட்டு வந்து பாக்கலாம். சமைச்சிடறேன். சாம்பார் தான் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே வைக்க தெரியும். சிம்பிளா பயிர் வேக வச்சுட்டேன் அதுக்குள்ளேயே. ஸோ குக்கர்ல போட்டேன்னா பயிர் வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய்கறி வெட்டணும்னே சாம்பார் தாளிச்சிட வேண்டியதான். சாம்பார்லாம் வச்சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். சாம்பார் ரெடி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடுமே வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு கூட்டிருக்கேன். மாமாவும் பேபி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. சாம்பார் எப்படி இருக்கு? அதிகமா இருக்குதா பாத்தியா? எங்க மாமா எப்படி சொல்லியிருக்காரு பாரு. அக்கா பொண்ணு சமைச்சா எப்படி அருமையா இருக்கு சொல்லியிருக்காரு பாத்தியா? முன்னாடி சொன்னாரு. என்ன சொன்னாரு? நல்லாவே இருக்காது, எப்படி சாப்பிடுறதுன்னு. அப்படியே சொன்ன மாமா. விளையாட்டுக்கு பாத்தியா? பயந்துட்டாரு. பாசத்துல சொல்றாரு, பயத்துல சொல்லல. புரியுதா? மாமா உண்மையை சொல்ல. நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? அப்படி சொல்லு. பாத்தீங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றோம். சாம்பார் வச்சு சாப்பிட்றோம். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தூங்குறாரு. அவர் தூங்கட்டும். அவ்வளவுதான். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அக்கா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.